ஈரோட்டில் 2 இடங்களில் என்ஐஏ சோதனை நடைபெற்று வருகிறது. அசோக் நகர் 6வது வீதியில் வசித்து வரும் சர்புதீன் என்பவரின் வீடு, பெரியார் நகரில் உள்ள முகமது இசாத் என்பவரின் வீட்டிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருவதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டத்தில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அசோக் நகர் 6வது வீதியில் வசித்து வரும் சர்புதீன் என்பவரின் வீடு, பெரியார் நகரில் உள்ள முகமது இசாக் என்பவரின் வீடுகளிலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஈரோட்டில் 2 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஆனந்தி, என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடன் தொடர்புடையதாக கூறி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 12 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈரோடு மூலப்பாளையம் அடுத்த ஜேசிஸ் பள்ளி அருகில் உள்ள அசோக் நகர் 6வது வீதியில் சர்புதீன் என்பவரது வீட்டிலும், அவரது மகன் பெரியார் நகரில் வசித்து வரும் சர்புதீனின் மகன் முகமது இசாக் என்பவரது வீட்டிலும் 10க்கும் மேற்பட்ட என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். இவர்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களை மூளைக்கலவை செய்து என்ற தடை செய்யப்பட்ட இயக்கத்தில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலின்படி இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த சோதனையின் போது கைப்பற்றப்படும் முக்கிய ஆவணங்களின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சோதனையை ஒட்டி பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் சிறிது பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது.